போதை மருந்து பழக்கத்தால் அதிகமாக இருக்கிறதும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை, அது சிறு குழந்தையிலிருந்து வயதான மூதாட்டி வரை வீடுகளிலே தனியாக இருப்பவர்களுக்கும் பெரிய கொடுமைகள் இழைக்கப்பட்டதெல்லாம் பார்த்திருப்பீங்க, கொலைகள்லாம். இவ்வளவு இருந்தும் 24 பாராளுமன்ற தேர்தலிலே திமுக 39 தொகுதிகளிலும் தமிழ்நாட்டிலே வெற்றி பெற்றிருப்பதுதான் நமக்கெல்லாம் உறுதி கொண்டிருக்கிறது. அதை திமுகவை எதிர்க்கின்ற அத்தனை கட்சிகளும் சுய பரிசோதனை செய்து கொண்டு அது சரி செய்துதான், அதை சரி செய்வதன் மூலம்தான் வருகிற தேர்தலில் திமுகவை வீழ்த்த முடியும். ஏன்னா திமுக கூட்டணி பலம் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தோட வலிமையாக இருக்கிறார்கள். இன்னும் என்டிஏ கூட்டணியில் இருந்த சில கட்சிகளோடு அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதாகத்தான் தகவல் வருகிறது. என்டிஏ கூட்டணியில் இருந்த சில கட்சிகள் பிளவுபட்டு இருக்கிறது. இன்னொன்று தவேக என்ற புதிய வரவு வேறு இருக்கிறது. இதையெல்லாம் என்னவென்று திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று உண்மையிலேயே நினைக்கின்ற கட்சிகள் அதையெல்லாம் உறுதியாக சரி செய்யவில்லை என்றால் திமுகவை வீழ்த்துவது மிகவும் கடினமாக இருக்கும் என்பது நான் யதார்த்தமாக சொல்கிறேன். அதுக்காக திமுகவோட கூட்டணி போறேன் அப்படி இப்படின்லாம் சொல்லல. நேற்று கூட உங்கள்கிட்ட சொல்ல, தவேக தலைமையில ஒரு பலமான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணியை வீழ்த்துவதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்ன உடனே திமுக நான் பாக்குறேன், நீங்க ஹெட்லைன்ல தவேக தலைமையில பலமான கூட்டணி அமைப்புலாம் சொல்லல.